அனைவருக்கும் வணக்கம். எஸ்எம் சித்த மருத்துவமனையிலிருந்து சித்த மருத்துவர் செம்மலர் பேசுகிறேன். இப்போ பெரும்பான்மையான கருத்துக்கள் என்னென்னா, சித்த மருத்துவம்னாலே பத்தியம் அதிகமாக இருக்கும். பத்தியம் எடுக்காமல் விட்டுட்டோம்னா நம்மளுக்கு வேறு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் வரும். அப்படி தான், அதனால் நாங்கள் சித்தா எடுக்க எங்களுக்கு பயம் அப்படி நிறையா பேர் கேட்குறாங்க. அதுக்கு நான் ஒரே ஒரு கேள்வி, சித்த மருத்துவத்தில் மட்டும்தான் இந்த பத்தியன்னு சொல்லி இருக்கா? மற்ற எந்த மருத்துவத்திலையும் பத்தியன் கிடையாதா? இப்போ காய்ச்சல் வந்துருச்சு, நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கலாம்னு சொல்லி யாராச்சும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. இது ஈஸியான ஒன்று. சுகர் பேஷண்ட்டு, நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம், டேப்லெட் மட்டும் போட்டுக்கோங்க, ஆனால் சுகர் எல்லாமே நீங்கள் எடுத்துக்கலாம், எக்ஸசைஸ்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி யாராச்சும் ஒரு டாக்டர் சொல்கிறாங்கன்னு சொல்லுங்கள். அப்போ அதுதானே பத்தியம்? ஒரு நோய் வருது, அந்த நோய் வர்றதுக்கான காரணத்தை நம்ம தடுக்கிறது தான் பத்தியன்னு சொல்கிறது. இப்போ சைனசைட்டிஸ், சளி தொந்தரவு இருக்கிறவங்க கூலிங்கான பொருட்கள் எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். இதை நாங்கள் அதுக்கு நோய் வர்றதுக்கான காரணமான ஹீட்டு, கூலிங்கான பொருட்களை இன்னும் தெளிவாக எடுக்காதீங்கன்னு சொல்கிறோம். இதுதானே பத்தியம். பத்தியம்னு சொல்கிறது நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நோய் விரைவிலையும் சரியாகும். அந்த மருந்தோட வேலை மிக விரைவாக நடைபெறும். அந்த மருந்தோட வேலை நடைபெறதுக்கு நம்ம ஒரு சப்போர்ட்டிங் தான் இந்த பத்தியம். பத்தியம்னு சொல்கிறது சித்த மருத்துவத்தில் மட்டும் இல்லை, மற்ற அனைத்து மருத்துவத்திலையும் இந்த பத்தியம் இருக்குது. அவங்க பத்தியம் சொல்லி பேரை யூஸ் பண்ணாமல் டயட்டிங், உணவு கட்டுப்பாடு அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் பத்தியம் சொல்கிறோம், அவ்வளோதான். பத்தியம் இல்லாத எந்த ஒரு மருந்தும் கிடையாது. பத்தியத்தை ஃபாலோ பண்ணினா நோய் விரைவில் குணமாகும். இது போன்ற சித்த மருத்துவ குறிப்புகள் மற்றும் பயன்களை தெரிந்து கொள்ள எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.